ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு இதுதான் மெயின் ஹெட் ஆஃபீஸ் போல சென்னையில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சத்தியம் தேட்டரில் தான் இருக்கோம். நம்ம வண்டி அங்கே இருக்குது, டூ வீலரில் பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா படம் பார்க்க தாங்க. வேலூர்லேருந்து டூ வீலர் எடுத்து ஒருத்தன் 300 ரூபா பெட்ரோல் போட்டு சத்தியம் தேட்டரில் படம் பார்க்க போகிறான்னா இல்லை, ஓகேங்களா? ஏன்னா போன டைம் வந்து கட்டா குஸ்தி படம் பார்த்தோம். இந்த டைம் வந்து இதே முரளி படம் பார்க்க போகிறோம். 300 rupees பெட்ரோல் போட்டு படம் உள்ளே ஓடிட்டுருக்கு. அதிர்வு நம்மளுக்கு 10:40 தான் ஃபஸ்ட் டைமு. சாரி, ஃபஸ்ட்டே டைம், ஓகேங்களா? நிறைய டைம் வேலூரில் வந்து 60 ரூபா டிக்கெட்டில் பார்த்துருக்கேன். இந்த தேட்டரில் வந்து நம்ம 54 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி 10 ரூபா டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 183 ரூபா பால்கனியில் உட்காந்து பார்த்தோம். இந்த டைம் வந்து 54 ரூபா டிக்கெட்டில் பார்த்துக்கிறோம். 10 ரூபா டிக்கெட் தான் 54 ரூபா மாற்றிட்டாங்க. ப்ளஸ் வந்து டேக்ஸோட 70 ரூபா, ஓகேங்களா? 70 rupees. நம்ம ஃபோன் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஐஃபோனை வந்து கேமரா வாங்க போகிறோம். இன்ஸ்டா X1 பார்த்தேன், X2 பார்த்தேன், அப்புறம் X3 பார்த்தேன், X4 பார்த்தேன், X5 பார்த்தேன். இந்த கேமராவே எனக்கு செட் ஆகலைங்க, ஓகேங்களா? அப்புறம் GoPro 12 பார்த்தேன், 13 பார்த்தேன். 13 வந்து நம்ம ஃபோனை வந்து 65 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேமரா வாங்கணுமான்னு யோசனை பண்ணுறேன், ஓகேங்களா? நம்ம ஃபோனு நம்ம கேமராவே நல்லா தான் இருக்குது. என்னென்னா மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு ஐஃபோன் கேமரா செட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? இது அந்தளவுக்கு தெரியல வேறு. அதனால நம்ம வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், டிஜே கேமரா வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். டிஜே கேமரா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா GoPro வந்து அந்தளவுக்கு, அதாவது சர்வீஸ் வந்து சரியாக பண்ண மாட்டேன். நம்ம எடிட்டிங் இஷ்யூ ஆகுது, ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது, ஒரு வாய்ஸ் வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் வந்து டிஜே வந்து பார்த்திங்கன்னா DJ4, DJ5, DJ6, ஓகேங்களா? டிஜே ஆஸ்மோ 6, ஆஸ்மோ 5, ஆஸ்மோ 4, ஓகேங்களா? எல்லாமே டிஜேயில் தான் பார்த்தேன். அதே மாதிரி மைக் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு மைக் வேணும், ஓகேங்களா? நம்ம பேசுகிறத வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதுவும் நான் டிஜேயில் தான் பார்த்துருக்கேன். டிஜே ஒன்லி வாங்கினா DJ4, அப்படி இல்லைனா DJ5, இல்லைன்னா DJ6. இது மூணுத்தில் எதனா ஒரு கேமரா வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மைக் வந்து DJ1லேருந்து மைக் 1 மினி, மைக் 2 மினி, மைக் 3 வந்து ரேட் அதிகம், ஓகேங்களா? 35,000 ரூபா. அது நம்மளால் முடியாது. மைக் 2 வந்து 13,000 ரூபா சம்திங் வருது. இது வந்து மைக் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா, ஓகேங்களா? அமேசானில் 21,000 ரூபாய் இப்போ வந்து ஆஃபரில் 10,000 ரூபா போயிருக்கு. எதுக்குடா அந்த மைக் வாங்குறோன்னா, டிஜேயில் வந்து கேமரா வந்து நம்ம ஒயர்லெஸ்ஸாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம், நல்லா வந்து பேச முடியும். ஆனால் நீங்கள் இதே GoProக்கு போனீங்கன்னா ஒரு ஒயர் வாங்கணும், அதை ஒரு கனெக்ட் பண்ணணும், திரும்பி வந்து ஹெல்மெட்டில் ஒரு ஒயர் ஃபிக்ஸ் பண்ணணும். அது மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பயங்கர வந்து இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ வந்து டிஜேயில் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் வந்து டிஜே வந்து யூஸ் பண்ணேன். படம் விட்டாங்க போலதுங்க, மூவி விட்டாங்க போல. அதனால தான் வந்து டிஜே சூஸ் பண்ணேன். மெயின் ரீசனே அதுதான். நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட கன்வீனியன்ட், ஓகேங்களா? நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன் ரீசன்னா, டிஜேயில் வந்து மைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷனும் குவாலிட்டியாக இருக்குது, ரெண்டாவது வந்து வீடியோவும் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கேமரா வாங்கணும்னா கம்பல்சரி பேட்ரி, ஓகேங்களா? பேட்ரி, மெமரி கார்டு, ஒரு நல்ல மைக்கு, இதெல்லாம் வந்து இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. GoPro வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு GoProவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேமரா மட்டும் தான் வரும், ஓகேங்களா? அடிஷ்னலாக பேட்ரி வராது. அடிஷ்னலாக ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா வரும். அது வந்து நீங்கள் காம்போவில் போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பேட்ரி வரும். காம்போ இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு கேமரா, ஒரு பேட்ரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த மொபைல் மவுண்ட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன அக்சசரிஸ் கிடைக்கும். இதே தான் வந்து டிஜேலையும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டிஜேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு, காம்போ இருக்குது. நான் காம்போ தான் வந்து சூஸ் பண்ண. ஏன்னா காம்போவில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக 2 பேட்ரி வரும், ஒரு சார்ஜரு போட்டு வரும், 3 பேட்டரி வந்து சார்ஜிங் போட்டுற மாதிரி. அதே மாதிரி ஒரு பவர் பேங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏன் நான் டிஜே போகிற மெயின் ரீசன்னா, இப்போ நீங்கள் GoPro வாங்கினாலும் சரி, இன்ஸ்டா வாங்கினாலும் சரி, இன்ஸ்டா X5 வாங்கினாலும் சரி, நம்ம வந்து ஒரு 3 லெவலாக
ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டாவும், கோப்ரோவும் வேறு எந்த கேமரா போனாலும் நீங்கள் வந்து மெமரி கார்டு போடுற மாதிரி வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் டிஜேயில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா இன்பில்டாக வந்து 50 ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறான். 50 ஜிபி வந்து எப்படி சொல்கிறது, டிஜே சிக்ஸ் கேமரா வந்து 50 ஜிபி வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இது 5ல் வந்து உங்களுக்கு 47 ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். நம்ம வந்து மெமரி கார்டு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா நம்ம அதுலேயும் இன்டர்னலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து மெமரி கார்டு போகணும் அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரேஜ் ஆகிடும். ஆனால் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது. அது எப்படி எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி மைக்கு கேமராலாம் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நாளைக்கு காலையில் விடிஞ்சோடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஆல்ரெடி கோப்ரோ 12 எனக்கு கிடச்சிச்சு காம்போ. எவ்வளோங்களா? ஒருத்தவங்க யூஸ் பண்ண பீஸு 24,000 ஓகேங்களா? 24,000 எனக்கு கிடச்சிச்சு ஒருத்தவங்க யூஸ் பண்ண பீஸு. ஆனால் நான் வந்து அதை 20,000 கேட்டேன். அப்புறம் வந்து X3யும் அவங்கக்கிட்ட இருக்குது. X3 வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருளே வந்து 24,000 25,000 சொன்னார். அப்புறம் வந்து 22,000 வந்துருக்காரு. ஆனால் அது கோயம்புத்தூரில் வந்து இருக்கலாம். இங்கே இல்லைங்க வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், நீங்கள் அட்வான்ஸ் மாதிரி எதாவது கட்டுங்க அப்படின்னு. நான் இப்போ வேணாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் மெயின் யூஸ்க்கு பொருள் வாங்குறது கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் பீஸு இல்லை ஒரு வாரம் பீஸு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி அந்த 12 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப இயர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் யோசித்தேன். அதே மாதிரி X3 லான்ச் ஆகியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது யூஸ் பண்ண பொருள்ன்ற போது வேணான்ட்டேன். நம்மளுக்கு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 25,500 புதுசு. ஓகேங்களா? ஆன்லைனில் 29,000. இப்போ வந்து நம்ம போய் ஒரு கடை பார்த்துருக்கேன். அவங்க கடை வந்து அசோக் பில்லர் இருக்குது. அந்த கடையும் விசிட் பண்ணி பார்த்தா அங்கே தான் 12 கிடச்சிச்சு. ஆனால் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தல. எனக்கு வந்து X2 X2 வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது வந்து சின்னோண்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால எனக்கு யூஸ் பண்ண தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு கேமரா வாங்குறதுனால ஒரு நர்வஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்களா அப்படியே டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாமே போட்டுடலாம் ஐஃபோனில். ஆனால் கோப்ரோவில் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி வாய்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவலுக்கு அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து எப்படி பண்ண போகிறோன்றதே டெஃபினெட்லி பதட்டமாக இருக்குது. ஏன்டா ஐஃபோன் வைக்கணும். அவரே கேட்டார், அந்த கடைக்காரர் வைக்கணும். அவர் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு. அவர் கேட்டார், ஏன்ப்பா ஐஃபோன் வைக்கணும்? இல்லை, நான் மோட்டோ பிளாகிங் பண்ணுறதுக்கோசம் நான் ஐஃபோன் வைக்கிறேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கல. இப்போ வந்து எனக்கே இப்போ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா DJI 6 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு 44,000 கிடைக்குது. DJI 5 வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு, இந்த காம்போ வேரியண்ட்டு 44,000 கிடைக்குது. இது வாங்குறது அது வாங்குறதான்றது கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா DJI 6 போயிடலாமா? ஏன்னா லேட்டஸ்ட் வேரியண்ட்டு. ஏன்னா ஒரு பேட்டரி, மொபைல் மவுண்ட்டு அது மட்டும் தான் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கொடுத்தோம்னா 54,000 ஆகுது. இது வாங்காமல் அது வாங்காமல் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இந்த ஃபோன் எடுத்துக்கிற கடையிலே பார்த்தீங்கன்னா Insta X5 வந்து லேட்டஸ்ட்டு. ஓகேங்களா? அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன் பீஸு வந்து 48,000 கொடுக்குறாங்க. அது வாங்கலாமா? இல்லை காம்போ போனால் 59,000 வருது. 2 பேட்டரி ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு பேட்டரி, 3 பேட்டரி மொத்தமாக காம்போவில் வரும். அப்புறம் மொபைலு, செல்ஃபி ஸ்டிக்கு எல்லாமே வந்துடும். இது வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 10 நாளாக ஒரு கேமரா வாங்குறதுக்கோசம் ஐஃபோன் 16 வாங்கி 16லேருந்து 17 வாங்கி 16 கொடுத்துட்டு 17 வாங்கி 17 விட்டுட்டு ஒரு கேமரா வாங்கணுமா அப்படின்ற ஒரு யோசனையிலே ஓடிட்டு பார்ப்போம். இதுக்கப்புறமாவது கொஞ்சம், அதாவது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, போன டைமே வந்தேன் பைக்கில் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி. அப்பயும் வந்து என்னால் ஒரு நல்ல கேமரா வாங்க முடியல. இந்த டைமாவது வந்து ஒரு நல்ல கேமரா வாங்க முடியுமோன்னு நம்புகிறேன். சத்யம் தேட்டர் மெயின் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு சத்யம் தேட்டர்லேயே கிடச்சிருக்கு. போன டைமும் வந்து சத்யம் தேட்டரில் தான் படம் பார்த்தோம். இந்த டைமும் சத்யம் தேட்டரில் தான். அதுவும் 60 ரூபா டிக்கெட் வந்து 54 ரூபா டிக்கெட் வந்து 70 ரூபா. அது வந்து வீடியோவில் போடுறேன். வெட்டிங் செம்மையாக இருக்குது. இல்லை வேறு மாதிரி எடுத்துக்கலாம், உள்ளதும் இருக்கக்கூடாது. என்ன படம் வந்து புஷ்டம் சத்தியம் தேட்டர் வாசலில் இருக்குன்றது PVR கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க.
ஒன் டைம் நல்லா வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். அந்த டைம் நல்லா வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ பெரிய பில்டிங் போட்டிருக்கேன். போன வாரம் வந்தீங்கன்னா படம் ரிலீஸ் அன்றைக்கி நிறைய ஆக்டர் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த டைம் நிறைய ஆக்டர் பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நைட் ஷோ மோஸ்ட்லி நிறைய ஆக்டர் வருவாங்க. ஆனால் நம்ம இதுவும் முரளி ஓகேங்களா, அதாவது அகர்வா நடித்த படத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது டைம் இந்த வருஷத்துலேயே 2வது டைம் படம் பார்க்க போகிறது நம்ம தான். நம்ம டீ சாப்பிட்டோம் இன்னைக்கு. சமோசா டீ சாப்பிட்டோம் சரிங்களா. 30 ரூபா 30 ரூபா சமோசானாங்க. 60 ரூபா வாங்கினாங்க. 30 ரூபா சமோசா 30 ரூபா டீ போடுங்க. 60 ரூபா வாங்கினாங்க. உங்களுக்கு தச்சு நட்டு தான் போனோம். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. ஒரே நர்வஸாகவே சுற்றினு. இப்போ கூட இந்த கோப்ரோ 12 22,000 கிடைக்குது அப்படின்ற ஒரு யோசனை. இதுக்கு ஐஃபோன் விற்கணும். என்னன்னா மெமரி கார்டு தனியாக வாங்கணும், ஒரு அக்சசரிஸ் தனியாக வாங்கணும். எப்படி எடிட்டிங் செலவு பட்ஜெட் இருக்குது. அதை மொத்தத்தில் என்னவோ ஆயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரில. யோசனையிலே ஒரு இப்போ நைட்டு எங்கே தங்குவேன்னு தெரில. நைட் ரூம் போட்டுக்கலாமா இல்லை ரோட்லேயே போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயும் இருக்கும். டிராஃபிக் பெண்டு நின்றுச்சு. மொத்தத்தில் இந்த பக்கம் போனால் வந்து கோடம்பாக்கம் வந்து இங்கேருந்து நியர்பையில் வந்து 2 கிலோமீட்டர். இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சுற்றிருக்குங்க. எப்போ 2005 2016 பயங்கரமாக சுற்றிருக்கேன். தேட்டரில் பார்க்காத படமே இல்லை. இந்த தேட்டரும் சரி, இது பக்கத்தில் இஏ தேட்டர் இருக்குது, இஏ காம்ப்ளெக்ஸு ஓகேங்களா. இந்த தேட்டரும் படம் பார்க்காதே இல்லை. ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன். 10 ரூபா டிக்கெட்டில் வந்து பயங்கர ஜாலியாக ஒரு படம் பார்ப்பேன். 2012 இப்போ தான் பிவிஆர் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதனால் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஆனால் நானும் ஆக்டர் வரும்போது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வீடியோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஃபஸ்ட் டைம் வராங்க தேட்டருக்குள்ளனா கம்பல்சரி ஃபோட்டோ யூஸ் பண்ணுவாங்க, படம் யூஸ் பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி அண்ணன் ஏதோ ஒரு படம் ட்ரைலர் வெளியிட்டிருக்காங்க போது. ஏதோ காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு தெரியல. ஒருவேளை கார் பார்க்கிங்க. இவ்வளோ பெரிய பார்க்கிங்கா? கார் பார்க்கிங். இந்த படம் பார்த்துட்டு எப்படி 2:40 படம் விட்டுருவாங்க. நாளைக்கு தான் என்ன பண்ணுறது முடிவு யோசனை பண்ணுறோம். டிஜே 4 வாங்கிட்டா, டிஜே 6 சாரி டிஜே 5 வாங்கிட்டா, டிஜே 6 வாங்கிருக்கோம். மைக்கும் வாங்கி எந்த மைக் வாங்குறதுன்றதே ஒரு நர்வஸாக இருக்குது. எடிட்டிங் பண்ணி தெரியாது. எப்படி இது பண்ண போகிறோம் இல்லைங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொள்கிறேன்.